குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி 3 நாள் ராஜா. இன்னைக்கு எந்த ராஜா? ஓகே, நான் சொல்கிறேன். சுந்தர்ராவ் நட்கர்னி சார் அப்படின்னு ஒரு இயக்குனர். அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னா இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஹரிதாஸ் போன்ற சாதனை படங்களை இயக்கியவர். அவருக்கு ஒருத்தர் மேலே தீராத காதல், அன்பு, பக்தி. அது யார்? கவியரசர் கண்ணதாசன் மேலே. அதனால் ஒரு மராட்டிய நாடகத்துக்கு உரிமம் வாங்கி அதை தமிழில் எடுக்கும்போது கவியரசர்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் தான் இதுக்கு திரைக்கதை வசனம் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த படத்துடைய பஞ்ச் டயலாக்கை சொன்னாலே உங்களுக்கு என்ன படம்னு தெரியும். மணந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற முதல் ராஜா, அந்த ராஜா காலத்து படத்தின் ராணி பாடும் தாலாட்டு. சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் ஏதுக்கம்மா. கவியரசர் கண்ணதாசனின் வரிகள், மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசை. 2 குரல்கள், MS ராஜேஸ்வரி அம்மா, ராவு பாலசரஸ்வதி அம்மா. ப்ரிடாமினன்ட்லி தெலுங்கில் நிறையா பாடியிருக்காங்க. அவங்க 2 பேரும் இணைந்து பாடிய பாடல். இந்த பாட்டு ஒரு காலத்தால் அழியாத தாலாட்டு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வந்த எத்தனையோ கம்போசர்ஸுக்கு பல பாடல்களை உருவாக்கி கொடுத்த தாய் தாலாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தாலாட்டு யாரோ யாருக்கோ பாடுறது இல்லை. மெல்லிசை மன்னர்கள் இந்த தாலாட்டு எப்படி தெரியுமா பண்ணியிருப்பாங்க? ஒரு மாமரத்தில் 2 அம்மாவோடைய புடவையை கட்டி நம்ம ஏறி படுத்துக்கிட்டு ஆடினா எவ்வளவு சுகமும் ஆனந்தமும் தூக்கமும் வருமோ, அந்த சுகமும் ஆனந்தமும் இந்த தாலாட்டில் இருக்கும். இந்த காட்சியில் 2 பக்கமும் 2 தாலாட்டு சைமல்டேனியஸாக வரும். MN ராஜம் அம்மாவுடைய குழந்தைக்கும் தாலாட்டு பாதி பகுதியிலேருந்து வரும் சாவித்திரி அம்மா பாட ஆரம்பித்ததுக்கு அப்புறம். ஏன்னா இந்த காட்சிக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இந்த படத்துடைய 2வது பகுதியில் இருக்குது. அது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம், இந்த பக்கம் சாவித்திரி அம்மா பாடும்போது அந்த குழந்தைய மோஸ்ட்டாக வர்ணிச்சு உன் கண்ணாடி கண்ணங்கள் அப்படின்னு எல்லாம் பாடி தான் எழுதுகிறாங்க. அதே MN ராஜம் அம்மாவுக்கு பாடும்பொழுது அந்த தாலாட்டுக்குள்ள ஒரு வீரத்தை விதைக்கிறார் கவியரசர். ஏன் விதைக்கணும்? ஏன்னா அந்த குழந்தை தான் வீர மரணம் அடையும் 2வது பகுதியில். தன்மான செல்வங்கள் வாழ்கின்ற பூமியில் வில்லேந்தும் வீரன் போலவே மகனே நீ வந்தாய் மழலை சொல் தந்தாய் அப்படின்னு பாடியிருப்பாங்க. தாலாட்டுக்குள்ளே எப்படியா வீரத்தை வரைச்சிரு கவிஞரை. ஐயோ, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த கதையை கற்பனை பண்ணி அவர் அந்த பாட்டை எழுதியிருக்காரு பாருங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த காட்சி அமைச்சிருக்காரு பாருங்க இயக்குனர். புல்லரிக்கும் மெய் சிலிர்க்கும் இந்த அழகான தாலாட்டு. இது நம்மளை தாலாட்டிக்கிட்டே போதே. இந்த மென்மைக்குள்ள ஒரு சோகம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது இந்த பாட்டை கேட்கும்போது. அது எப்போ தெரியுமா தெரியும்? இதே டியூன் தான். இந்த டியூன் அப்படியே லேசாக ஒரு சுற்றி மட்டும் அப்படி லைட்டாக மாற்றி இதே டியூனை பின்னாடி MN ராஜம் அம்மா அந்த குழந்தை இறந்தப்புறம் பாடும்பொழுது நம்ம கண்ணில் இருந்து தானாக கண்ணீர் வரும். எப்படிங்க இந்த டியூனுக்கு தூங்கியிருக்கோம், அதே டியூனுக்கு எப்படிங்க பின்னாடி கண்ணீர் வருது? காலத்தால் அழியாத சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே. கவியரசருக்காக, மெல்லிசை மன்னர்களுக்காக, நாம் இதுவரை கேட்டறியாத ராவு பாலசரஸ்வதி அம்மாவுக்காக, MS ராஜேஸ்வரி அவர்களுக்காக இன்னைக்கு இந்த தாலாட்டை பாட போகிறது 2 குழந்தைகளே. அப்படி தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி QFRக்கு ஒரு புது ஃபீமேல் சிங்கர் அறிமுகம். உங்களுக்கெல்லாம் தெரிந்த முகம்தான், ஸ்பூர்த்தி ராவ். ஸ்பூர்த்தியே ஒரு குழந்தை. அந்த குழந்தையோடைய குரலில் அந்த தாலாட்டில் எப்படி ஒரு மெச்சூரிட்டி வருது, என்ன ஒரு தாய்மை. ஸ்பூர்த்திக்கு அது கடவுள் தந்த வரம். இன்றைக்கி கேட்டால் உங்கள் எல்லாருக்கும் மெய் சிலிர்க்கும். அதே போல் கிருத்தி பட், நான் சொன்னேனே வீரம் விளைச்ச ஒரு கவிதைன்னு, அந்த வீரமும் தாய்மையும் கிருத்தி பட்டுடைய குரலில் இருக்குது. இன்றைக்கி 2 குழந்தைங்களும் சேர்த்து நம்மளை தாலாட்டி வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு போக போகிறாங்க, அது நிச்சயம். வெங்கட் அப்பா என்ன நட, அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது பேக்கிங்கில், அவ்வளோ அழகு. அத்தனையும் வாசிட்டு வந்திருக்காரு. கேட்டால் ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ வெரைட்டியா அப்படின்னு. ரொம்ப நாள் கழிச்சு வெங்கட நாராயணன் நமக்காக ஃப்ளூட் வாசிக்கிறாரு. இன்றைக்கி குட்டி குட்டி போர்ஷன்ஸ் தான், ஆனால் அழகாக வாசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஷியாம் பெஞ்சமின் தான். பாட்டு மேண்டலின்ஸே சுற்றி தான் வரும். பாட்டில் முக்கியமான வாத்தியமே மேண்டலின்ஸ் தான். அதை வாசித்து பாட்டுக்கு பின்னாடியே இழையோடும் ஒரு வயலின்ஸு, அதையும் வாசித்து மொத்த ப்ரோக்ராமிங்லேயும் நம்மளை அப்படியே தாலாட்டி கொண்டு போயிருக்காரு. அடுத்த தாலாட்டு விஷுவல் தாலாட்டு, அது சிவா பண்ணியிருக்காரு. இன்னைக்கு சிங்கார புன்னகை கேட்கும்பொழுது நம்ம கேட்கலாம், கிறங்கலாம், உறங்கலாம். சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் ஏதுக்கம்மா. ஓ சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் ஏதுக்கம்மா. மங்காத கண்களில் மையிட்டு பார்த்தாலே தங்கம்
சங்கீத வீணையும் எதுக்கம்மா? கண்ணாடி கன்னங்கள் காண்கின்ற வேளையில் எண்ணங்கள் கீதம் பாடுமே. ஓ கண்ணாடி கன்னங்கள் காண்கின்ற வேளையில் எண்ணங்கள் கீதம் பாடுமே. பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால் பேசாத சிற்பங்கள் எதுக்கம்மா? பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால் பேசாத சிற்பங்கள் எதுக்கம்மா? ஓ சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா? மங்காத கண்களில் மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் எதுக்கம்மா? ஓ செல்வமே என் ஜீவனே, செல்வமே என் ஜீவனே, எங்கள் சோழ மண்ணிலே வந்த இன்ப வெள்ளமே, எங்கள் சோழ மண்ணிலே வந்த இன்ப வெள்ளமே. ஆடும் கொடிய நாகங்களும் அசைந்து வரும் நேரம் உன்னழகு முகம் கண்டு கொண்டால் அன்பு கொண்டு மாறும், அன்பு கொண்டு மாறும், அன்பு கொண்டு மாறும். ஆடும் கொடிய நாகங்களும் அசைந்து வரும் நேரம் உன்னழகு முகம் கண்டு கொண்டால் அன்பு கொண்டு மாறும், அன்பு கொண்டு மாறும், அன்பு கொண்டு மாறும். செல்வமே எங்கள் ஜீவனே, எங்கள் செல்வமே எங்கள் ஜீவனே. தன்மான செல்வங்கள் வாழ்கின்ற பூமியில் வில்லேந்தும் வீரன் போலவே தன்மான செல்வங்கள் வாழ்கின்ற பூமியில் வில்லேந்தும் வீரன் போலவே. மகனே நீ வந்தாய் மழலை சொல் தந்தாய் வாழ்நாள் வேறென்ன வேண்டும் அம்மா? மகனே நீ வந்தாய் மழலை சொல் தந்தாய் வாழ்நாள் வேறென்ன வேண்டும் அம்மா? ஓ சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா? மங்காத கண்களில் மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் எதுக்கம்மா? ஓ சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா? எத்தனை இடத்துல நமக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. எத்தனை இடத்துல இந்த குழந்தைகள் பாடும்போது அப்படியே நம்ம அப்படியே உருகி போய் நின்னோம். ஷியாமுடைய வாசிப்பில் அந்த ஒரிஜினல் ஃபீலிங் எப்படி அவர் ஒரு ப்ரோக்ராமிங்கில் கொண்டு வந்தார். வெங்கட்டுடைய நடையில் எவ்வளோ அழகு, எவ்வளோ அழுத்தம், எவ்வளவு திருத்தம்.
இந்த ரீக்ரியேஷன் எல்லாம் எனக்கு எவ்வளோ திருப்தியை கொடுக்குறதை என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. சில பேர்லாம் கமெண்ட்ஸில் போடுறீங்க, திஸ் சாங் வாஸ் ஃபாஸ்டர் தேன் தி ஒரிஜினல், திஸ் இஸ் நாட் தி ஒரிஜினல் பிச்சுன்னு. நீங்கள்லாம் யூடியூப்பில் கேட்குறீங்க, அதிலெல்லாம் ஸ்ருதி ஜாஸ்தியாக இருக்கும், கம்மியாக இருக்கும், ஓடும் பாட்டு. அது இல்லை, நாங்கள் எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறோம், எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம். ஒரிஜினல் ஆர்பிஎம்ஸ் எல்பியில் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் நாங்கள் சாங்குடைய டெம்போ ஸ்கேலும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். சும்மா விளையாட்டாக நாங்கள் பண்ணுறதில்ல. இன்றைக்கி எவ்வளோ பேரை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ராவு பாலசரஸ்வதி அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், நட்கர்னி சார் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு பற்றி சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 60-70 வருஷங்களுக்கு முன்னாடி போன பல விஷயங்கள் அதெல்லாம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். டிவி ரத்னம் அவங்களுடைய பாட்டை போட்டப்போ அவருடைய மகன் எங்களுக்கு மெசேஜ் பண்ணி, மேடம் ரொம்ப சந்தோஷம், எனக்கு என்ன சொல்ல தெரியல, என் கண்ணில் இந்த ஆனந்த கண்ணீர் வருதுன்னாரு. அந்த ஆனந்த கண்ணீர் தான் என் கண்ணிலையும் வருது ஒவ்வொரு வாட்டியும் QFR ப்ரெசென்ட் பண்ணும்போது. இந்த நிகழ்ச்சியோட வளர்ச்சிக்கு இந்த மாதிரி ஆதரவு, அன்பு இதெல்லாம் தான் காரணம். அதை விட முக்கியமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன். பிகாஸ் இதை நடத்திட்டு போகிறது நீங்கள் தான், உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். அது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. அந்த 300ங்கிற இலக்கை அடையிறதுக்கு எனக்கு அந்த சப்போர்ட் நிச்சயமாக வேணும். ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? இன்றைக்கி ஒரு ராஜா ஆயிடுச்சு. நாளைக்கு எந்த ராஜா? ராஜா சாராக இருக்கலாம், இல்லை வேறு ராஜாவாக இருக்கலாம், இல்லை ராஜா ராணியாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இந்த வாரம் முழுக்க நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறீங்க. நாளைக்கு எந்த ராஜாவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. நாளைக்கு நான் உங்களை அந்த ராஜாவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.